உலக நாடுகளுக்கு, குறிப்பாக ஆசிய பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஈரானின் ஒட்டியுள்ள ஹார்மோஸ் நீரிணை வழியாக தான் எல்லா எண்ணெய் கப்பல்களும் எரிவாயு கப்பல்களும் போயிட்டு வர்றது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மிரட்டல்னால எல்லாத்தையும் இழுத்து மூடிடுவோம், யாருக்குமே அனுமதி இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகுது? டேய் ட்ரம்ப், நீ சும்மா இல்லடா, நீ அவனுக்கு வம்பளுக்கு அவன் உடனே விட்டு எங்களால் போட்டு அடின்னு அடிக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு ட்ரம்ப் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானின் அணுமின் நிலையங்கள் மின் கட்டமைப்பு மீது நீங்கள் தாக்குதல் நடத்தினா அது மீண்டும் கட்டப்பட்டு புதுப்பிக்கப்படும் வரை ஹார்மோஸ் நீரிணையை யாருக்குமே விட மாட்டேன், இழுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன ஒரு உண்மை இருக்குனாக்கா, உண்மையிலேயே அமெரிக்கனால் ஹார்மோஸ் நீரிணையை கைப்பற்ற முடிஞ்சது நேரம் எப்பயும் பண்ணியிருப்பாங்க. அங்கே செய்ய முடியாது, ஏன்னா அதில் அந்த புவியியல் அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. அந்த ஹார்மோஸ் நீரிணையை கையாளுறதுல ஈரான் மிகப்பெரிய அனுபவம் உள்ள ஒரு நாடு. இவங்க போய் திடீர்னு அங்கே போய் எதுவும் செஞ்சிட முடியாது. ஏற்கனவே அவங்க கடல் கடியில் நீர் கண்ணிவெடிகளை வச்சுருக்காங்க. அது எப்படி இயக்கணும், என்ன எல்லாமே தெரியுது. இதுக்கிடையில் இப்போது நேற்று பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு எரிவாயு கப்பல் இவ்வளோ நாள் அங்கே கேஸோடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது பரசக வளைகுடாவில். இப்போது நம்ம நாடு அவங்களோட பேசின விளைவாக ஈரானோட போர்க்கப்பல் நம்ம நாட்டுக்கு வழிகாட்டி, அதாவது வயர்லெஸ் தொடர்புள்ள அவங்க அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய எரிவாயு கப்பலை அந்த ஹார்மோஸ் நீரில் தனியாக ஒரு பாதை ஏற்படுத்தி இந்த குறிப்பிட்ட பாதை வழியாக மிக பத்திரமாக கொண்டாந்து ஓமன் நாட்டு கடல் பகுதியில் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த ஓமன் கடல் எல்லையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்திய கடற்படை கப்பல் பாதுகாப்பாக அந்த எரிவாயு கப்பலை ரிசீவ் பண்ணி இந்தியாவுக்கு அழைச்சி வந்திருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு அழகான விஷயம் என்னன்னாக்கா, அந்த நம்மளுடைய எரிவாயு கப்பலில் இருக்கிற ஆட்கள் பூராமே இந்தியர்கள் தானா, இந்திய கப்பல் தானா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் அந்த ஈரான் கடற்படை கப்பல் நம்ம கப்பலை வழிநடத்தி கூட்டிகிட்டு கரெக்டாக நம்மளை ஒப்படைச்சிருக்காங்க. அதாவது நன்மை ஒன்று செஞ்சால் நன்மை விளையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் முன்னாடி போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி விசாகப்பட்டினத்துக்கு வந்த ஈரான் கப்பலை இந்திய கடல் எல்லை கப்பால் கடலையே அடித்து முழுகடிச்சிருச்சு அமெரிக்கா. இந்த வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு கப்பலும் இதே மாதிரி இந்த இந்திய ஈரானிய மற்ற நட்பு நாடுகளோட கூட்டு பயிற்சி வந்த கப்பல், இன்னொரு கப்பலும் ஈரான் கப்பலை காப்பாற்றுறதுக்காக அவங்க நம்ம இந்திய அரசோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எந்த கப்பலுக்கு உங்கள் நாட்டில் அடைக்கலம் கொடுங்க அப்படிங்கிற வெளிப்படையாக கேட்காம தொழில்நுட்ப கோளாறு இருக்குது, அதையால் கொச்சின் பெரிய முகத்தை நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும்னு சொல்லுவோம். இந்தியா முழு மனசோடு ஏற்றுக்கிட்டாங்க. பாதுகாப்பாக அந்த கப்பலை கொச்சின் கூட்டிகிட்டு அங்கே தங்க வச்சு அதில் இருக்க அதிகாரிகள் வீரர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் அவங்களுக்கு வேண்டிய தேவை ஏற்படுத்துவதற்கு விளைவு இன்று ஈரான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்குது. அமெரிக்கானால் சாதிக்க முடியாது, மிரட்டியோ உருட்டியோ கெஞ்சியோ பார்க்க முடியாத விஷயத்தை இந்தியாவுக்கு ரொம்ப ஈஸியாக டேக் ஈஸிங்கிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நட்புறவுக்கு மிக சிறிய சான்று.